என்னங்க எப்ப பார்த்தாலும் வேலை 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 தான் உங்களுக்கு. இன்னைக்கு சண்டே தானே, என்னையும் கொஞ்சம் பார்க்கலாம்ல. சரி வாங்க, நம்ம 2 பேரும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்கு. இங்க பாருங்க, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு வேலை தான் முக்கியம். ப்ளீஸ் கொஞ்சம் இங்க வாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ரீனா. அப்பதான் காசு தரது இல்லையா? நான் வேலை பார்க்கலன்னா அப்புறம் வீட்டில் எப்படி காசு இருக்கும்? வேலை தான் வாரம் ஃபுல்லா பண்ணிட்டு தானே இருக்கீங்க. எப்பயாச்சும் கொஞ்சம் லவ்வும் பண்ணி பார்க்கலாம்ல. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு வேலை வேலை, அப்படி என்னதான் இந்த வேலையில இருக்கோ? அது வந்து அது யார் ரீனா போன்ல? அது என்னன்னா யாரோ கஸ்டமர் கேர் நினைக்கிறேன். அவங்க தான் இந்த ஆஃபர் அந்த ஆஃபர் நீ எப்ப பார் சண்டே அன்னைக்கு கூட விட மாட்டேங்கிறாங்க. வீணா போனவனே. அப்புறம் ரீனா, நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, நம்ம ஏன் டீல விஷத்தை கலந்து அந்த கிழவனை போட்டு தள்ளிடக்கூடாது? நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? பைத்தியமா உனக்கு? ஒருவேளை உங்க அப்பாவுக்கு டீல விஷத்தை கலந்து நம்ம 2 பேரும் கொடுத்துட்டோம்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நம்ம 2 பேரும் தான் மாட்டுவோம். தெரியுமா உனக்கு? அப்புறம் போலீஸ் நம்ம 2 பேரையும் சேர்த்து உள்ள போட்டுருவாங்க. என்ன யோசிக்கிற நீ? ஆனா அதுக்கு அன்னைக்கு போன தடவை வந்தவன் கூட பீரோல இருக்கிற பணத்தை எல்லாம் எடுக்கிறதுக்காக சாவியை தேடி அங்க வந்திருக்கலாம். அப்படியா? மாமா என்ன யோசிக்கிறாருன்னா நீ தான் அவரை கொலை பண்ண ட்ரை பண்ணேன்னு. நீ எதை வேணா யோசிப்பியா? நானா? ஆமா, நான் கேட்டேன். நான் நினைக்கிறேன் அந்த கிழவன் பைத்தியமே ஆயிட்டான். ஆனா அன்னைக்கு நடக்கும்போது நான் ரூம்ல வந்து பாக்கும்போது நீ அங்க இல்லவே இல்லையே. ஆமா, அன்னைக்கு நான் பால்கனில உட்கார்ந்திருக்கும் போதே தூங்கிட்டேன். சரி, கோவம் வந்ததுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. பாரு, நீ இவ்வளவு நாளா அப்பா பின்னாடி தான் நீ சுத்திட்டு இருக்க. அந்த ஆளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு பார்த்தா அந்த ஆளு ரொம்ப நல்லா தான் இருக்கான். நீ எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. எனக்கு தெரியும் எப்ப என்ன பண்ணணும்னு, அவர் எப்ப போட்டு தள்ளணும்னு. ஆமா, செத்த பிறகும் அது அடிச்ச கம்பு உடையாதுன்னு. அது சரி, நீ எல்லா பிளானும் முன்னாடியே பண்ணி வச்சுட்ட. அதை என்கிட்ட சொல்லவே இல்ல. அடே கப்பா, நீ சரியான ஆளுதாண்டி. சரி, வாடி வாடி நாட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட. வாடி வாடி நாட்டுக்கட்ட வசமா. ஏய் நீயா? ஏன் இவ்வளவு தள்ளி போய் நிக்கிற? அதான் இவ்ளோ கிட்ட இருக்கேன்ல, இன்னும் எவ்ளோ கிட்ட வரணும்? எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ அப்படியே வந்து என் மனசுல ஏறி உட்காந்து. நான் தான் அங்க இருக்கேனே என்னோட மனசுல. நீ என் பையனோட மனைவியா இல்லாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அவ்வளவுதான், உன்னை லவ் பண்ணி இருந்திருப்பேன். பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? வயசானாலும் உனக்கு ஆசை தீரலன்னு. அடி பைத்தியக்காரி, பாக்குறவங்க என்ன சொல்ல போறாங்க? பேசுறதானே அவங்க வேலையே. அதெல்லாம் எதுக்கு கேட்டுக்கிட்டு? நீ நான் சொல்றத மட்டும் கேளு. என் கிட்டக்க வா. இங்க பாருங்க, எனக்கு சொல்லுடா. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். அது என்னன்னு சொல்லு. இல்ல வேணாம், விடுங்க. அப்புறம் நினைப்பீங்க மருமக என்ன இப்படி பேசுறான்னு. இப்ப எதுக்கு என்கிட்ட வைக்கப்படுற? நீதான் என்னோட பொண்டாட்டி மாதிரி இல்லையா? நீங்க என்னோட புருஷன் கிடையாது, என்னோட புருஷனுக்கும் மேல நீங்க. உண்மையாவ சொல்ற? என்ன மயக்கிட்டியே நீ. இப்ப சொல்லு, நீ என்ன சொல்ல வந்த? என்ன விஷயம் சொல்லு. அது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் உங்க கூட இன்னைக்கு சரக்கு அடிக்கலாம்னு. ஏன் கூடயா? இதெல்லாம் இந்த வயசுல பண்ணாம அவர் எப்ப பண்றது? ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்க முடியுமோ அவ்வளவு குடி. நல்லா என்ஜாய் பண்ணாதான் வாழ்க்கையை வாழ முடியும். ஜாலியா? ஆனா நீங்க ரொம்ப வயசான ஆளாச்சே. போதண்டி, என்னோட வயசை பத்தி பேசாத. உடம்பு தாண்டி சீக்கிரமா சுருங்கும், ஆனா என் ஆத்மாவுக்கு ஒன்னும் வயசாகல. அப்புறம் என்னோட ஆத்மாவுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்னு உனக்கு தான் நல்லாவே தெரியும்ல. உங்களுக்குள்ளதான் இளமை தீயா எரிஞ்சுக்கிட்டு இருக்கே. நீ இந்த நெருப்புல எரிஞ்சிடாத. இருங்க இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் விஸ்கி எடுத்துட்டு வரேன். சீக்கிரமா போ.
சீக்கிரமா பண்ணு டார்லிங். என்னால முடியல. Cheers. Yes. ஏய், என்னது? நீ ஏன் குடிக்க மாட்டேங்கிற? அது என்னன்னா இது ஃபர்ஸ்ட் டைம்ல கொஞ்சம் கம்மியா குடிக்கலான்னு அவ்வளவுதான். நீங்க குடிங்க. நீங்க குடிக்கிறத பார்க்கணும்னு ஆசையா இருக்கேன். ஓ, அப்படியா? ம். சரி சரி சரி. ம். உனக்காக நான் இன்னைக்கு ஃபுல்லா குடிக்க கூட தயாரா இருக்கேன். நீ ரொம்ப நல்ல பொண்ணு ரீனா. நான் இது வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு பார்த்ததே இல்லை. எந்த ஆம்பளை வீட்டுக்கு குடிச்சிட்டு வரானோ அவனோட பொண்டாட்டி அவனை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுறான். ஆனா நீ உன்னோட கையாலேயே எனக்கு ஊத்தி கொடுக்குறிய டார்லிங். அது என்னன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதை குடிச்ச உடனே மனுஷனுக்குள்ள இருக்கிற மிருகம் எழுந்துச்சுக்கோன்னு, அதுக்கப்புறம் அது பெட்ல செம்மையா விளையாடும்னு. ஓ, அப்படியா? எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லியிருக்க நீ. அதனால இன்னொரு கட்டிங்க சாப்பிடலாமா? நீங்க குடிங்க. என்னோட டார்லிங், இதுக்கு மேல என்னால முடியாது. இப்போ எனக்குள்ள இருக்கிற மிருகம் விளையாட தயாராயிட்டான்னு நினைக்கிறேன். வா, உள்ள போலாம். என்கிட்ட இருந்து தூரமாயிரு. என்ன நீ தொடாத. ஏய், என்னாச்சு டார்லிங்? நீ என்கிட்ட இருந்து தள்ளியே இரு. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க டார்லிங்? என்னடா டார்லிங்? என்னால மூச்சு விட முடியல. எனக்கு தண்ணி கொடு. தண்ணி. தண்ணி வேணுமா? தண்ணி இது ஆரம்பம்தான். நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நீ என்ன ஏமாத்திட்ட? சாவு, நல்லா சாவு. செத்து போ, செத்து போ. நல்லா விளையாண்டல என் கூட. இப்ப நல்லா சாவடா கிழபோல்டு. நாயோட மோசமா செத்து போயிட்டலடா நீ. பொண்ணுங்க வேணுமா? உனக்கு பொண்ணுங்க வேணும்னா நீ யார வேணா என்ன வேணா பண்ணுவல. மூஞ்சிய பாரு.